Okay, so let's start. Question solving. First question. Ramesh and Suresh constructed their house on a piece of land purchased by them at Mumbai. The entire area of the house was 1500. So 1500 square feet they are constructing a house. So அதில் வந்து 2 floors இருக்குது. Ground floor ஒன்று இருக்குது, first floor ஒன்று இருக்குது. ஓகேவா? Now Ramesh started the construction on 1/4/2023. இது ஃபுல்லாக ரமேஷோட டீட்டெயில். 1/4/23 ரமேஷ் ஸ்டார்ட் பண்ணுறான். சுரேஷ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். Then completed the construction on 1/4/2023. Suresh started the construction on 1/4/2022 and completed the construction on 36/2023. இவன் வந்து 1/4/23 கம்ப்ளீட் பண்ணுறான். எக்ஸாக்ட்லி 12 months வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இவனும் 1/4/2023 தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் 36/23 he is completing the construction. Sorry, 6/23. ஸோ இங்கே எவ்வளோ பீரியட் இருக்குது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்த்தோம்னா 14 months இருக்குது இல்லையா? 12, 13, 14 ரைட். எஸ். அதுக்கப்புறமா Suresh started the construction on 2022, completed on 36/23. Ramesh occupied the entire house on 1/4/2023. ஸோ ரமேஷ் வந்து மொத்த ஹவுஸுமே வந்து 1/4/2023 வந்து எஸ்ஓபி பண்ணுறான், லைக் செல்ஃப் ஆக்கியபைட் பண்ணுறான். ஓகே. தென் சுரேஷ் ஆக்கியபைட் த கிரவுண்ட் ஃப்ளோர் ஆன் 1/7/2023. ஸோ சுரேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஓகேவா? கீழே இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரு. இதை வந்து ஹீ இஸ் ஆக்கியபையிங் ஃபார் த என்டையர் பீரியட். மேலே இருக்க ஹவுஸ் வந்து என்ன பண்ணுறான்? ரமேஷ் ஆக்கியபைட் த என்டையர் ஹவுஸ் ஆன் 1/4/2023. ஓகே. சுரேஷ் ஆக்கியபைட் ஆன் 1/7/2023. let out the first அதே டேட்டில் வந்து ஹீஸ் ஆல்சோ லெட்டிங் அவுட் ஃபார் 15,000 per annum. ஸோ இந்த டேட்டில் வந்து எல்ஓபியாக மாறுது. இது 15,000 per annum. எத்தனை மந்த்ஸ் வந்து 15K இன்ட்டு எத்தனை மந்த்ஸ் இருக்கான் அப்படின்னு பார்ப்போம். however the tenant vacated the house on 31/12/2023. அப்படின்னா 7ல் he is occupying 7, 8, 9, 10, 11, 12. ஸோ மொத்தமாக ஹீ இஸ் ஸ்டேயிங் ஃபார் 6 months இல்லையா? ஸோ 15 × 6 எல்ஓபியாக இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது? சுரேஷ் ஆக்கியபை த என்டையர் ஹவுஸ் ஃபார் அகெயின் இதுலேருந்து இது பீரியட் வரைக்கும் எஸ்ஓபியாக மாறுது 3 monthsக்கு. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி வேர் பார்ட் ஆஃப் த இயர் வந்து செல்ஃப் ஆக்கியபைடாக இருக்குது, பார்ட் ஆஃப் த இயர் வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் நேற்றுக்கு கான்செப்ட்ஸில்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் வேகன்சி என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போது இதை வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து ஃபேர் வேல்யூ ஆர் முனிசிபல் வேல்யூ விச் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விச் இஸ் லோவர் எடுப்போம். தட் வில் பி த எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்ட் வித்தவுட் வேகன்சி என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வித் வேகன்சி ஆக்சுவலி எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இஃப் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் லெஸ் தேன் எக்ஸ்பெக்டட் ரெண்ட், அடை if actual rent is less than expected rentனா அப்போது அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டோட கம்மியாக இருக்குன்றப்போ ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் டியூ டு வேகன்சியா எஸ் அப்படின்னா வந்து ஆக்சுவல் ரெண்ட் வில் பி ஈக்குவல் டு ஜிஏவி. ஓகேவா? நோ இட் இஸ் நாட் டியூ டு வேகன்சினா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வில் பி ஈக்குவல் டு ஜிஏவி. கரெக்டாக? அண்ட் இஃப் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் மோர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் தென் இந்த கொஷினே கிடையாது. நேராக ஆக்சுவல் ரெண்ட் வில் பி இஸ் ஈக்குவல் டு ஜிஏவி. ஓகேவா? ஸோ திஸ் வுட் பி ஜென்ரல் கேஸ். ஸோ இங்கே என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபேர் ரெண்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 lakh per annum. ஸோ 1 lakh per annum இவன் எவ்வளோ நாள் ஆக்கியபைட் பண்ணியிருந்தான்? 6 months தான் பண்ணியிருந்தான் இல்லையா? ஸோ 1 lakh into 6/12 பண்ணோம்னா வில் கெட் 50,000. அதே மாதிரி 72,000க்கும் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்னா 72,000 into 6/12 பண்ண போகிறோம். ஸோ 72,000 into 6/12 பண்ணால் வில் கெட் 36,000.
ஸோ ஆக்சுவலாக அவன் எவ்வளோ நாள் இருந்திருக்கான்? 15,000 இன்ட்டு 6 months இருந்திருக்கான். அப்படின்னா 90,000 வருது ஆக்சுவல் ரெண்ட் இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 50,000. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ வந்திருக்கு? 90. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆக்சுவல் ஒரு எக்ஸ்பெக்டட் விச்செவர் இஸ் ஹையர்னு பார்க்கணும். எக்ஸ்பெக்டடை விட ஆக்சுவல் ஹையராக இருக்குது. ஸோ வேறு எந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கும் இங்கே இடம் இல்லை. நேராக ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிஏவியாக மாறிடும். சரியா? ஸோ இதுலேருந்து வில் ஹாவ் டு ரெடியூஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% பண்ணோம்னா வில் கெட் ஹெச்பியோடைய இன்கம். ஓகேவா? நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்ப்போம். ரமேஷோட ஹவுஸ்க்கு வந்து 20 lakh அவன் வந்து வாங்கியிருக்கான். அதில் வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படின்னா 2,40,000 per annum வந்து ஹீஸ் பேயிங் இன்ட்ரெஸ்ட். யார்? ரமேஷ். அப்போ சுரேஷ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுரேஷை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ஹேஸ் அவைல்டு 12 lakh per annum. அப்படின்னா 120 lakh வந்து 1.2 lakh வந்து ஹில் பி பேயிங் per annum. நோ ரீபேமெண்ட் வாஸ் மேட் பை எதர் ஆஃப் தெம். ஓகே, ரீபேமெண்ட் இல்லை, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் இவனுக்கு 12 months வரைக்கும் இருக்குது. அப்படின்னா 12 months டிவைடட் பை 2,40,000 டிவைடட் பை 5. ஒரு வருஷமும் ஹீ கேன் கிளைம் 48,000. யார்? ரமேஷ். ஓகேவா? இது எப்படி வந்துச்சு? 2.4 lakh இன்ட்டு 1/5 பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி சுரேஷுமே வந்து ஹி ஹாஸ் நாட், பட் அவன் வந்து எத்தனை மந்த் வந்து இட் இஸ் பீன் லெட் அவுட், சாரி இட் இஸ் பீன் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா 14 months வரைக்கும் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 14 monthsக்கு வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 yearக்கு ஹில் கெட் 1,20,000. ரிமைனிங் 2 monthsக்கு வந்து 12 lakh 1,20,000 இன்ட்டு 2/12 20,000. ஸோ மொத்தமாக 1,40,000 would be his ப்ரீ-கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த 1,40,000 டிவைடட் பை 5 பண்ணணும். ஸோ 1,40,000 டிவைடட் பை 5 பண்ணோம்னா 28,000 வருது. ஓகேவா? ஃபைன். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். இவனுக்கு ரமேஷ்க்கு ஃபுல்லாகவே செல்ஃப் ஆக்கியபைனால எல்லாமே வந்து இட் வில் பி நில் டில் ஜிஏவி. அண்ட் அதனால் முனிசிபல் டாக்ஸஸ் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ என்ஏவியுமே வந்து இட் வில் பி நில். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்க முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் இது மட்டும் கொடுக்கலாம். ஸோ பரோடு வந்து 20 lakh, அதில் 12% வந்து கரண்ட் இயர் இது இல்லையா? ஸோ அது வந்து 100% கிளைம் பண்ணிடுவோம். தென் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நம்ம பிரித்து கொடுப்போம் இல்லையா? ஸோ 48,000 வந்து வில் ரெடியூஸ் இட். ஸோ நெட் இன்கம் நெட் இது would be மேக்ஸிமம் அமௌண்ட். செல்ஃப் ஆக்கியபைடுக்கு லிமிட் என்னது நமக்கு? நியூ ஸ்கீம் படி எதுவும் கிடையாது, பட் ஓல்டு ஸ்கீம் படி அப் டு 2 lakh வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ 2 lakh எடுத்தாச்சு. ஸோ லாஸ் ஃப்ரம் ஹெச்பி would be for ரமேஷ் வந்து 2 lakh. அப்படியே சுரேஷ்க்கு போவோம். ஜிஏவி 90,000, முனிசிபல் 1,004, முனிசிபல் டேக்ஸஸ் வந்து 4,000. எங்கே இருக்கா முனிசிபல் டேக்ஸஸ்? இதோ இருக்குது. ஸோ முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு வெறும்னே 6 monthsக்கு மட்டும் எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ half ஆஃப் த இயர் மட்டும் தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஃப்க்கு மட்டும் எடுக்கிறோம். தென் ரெண்டை ரெடியூஸ் பண்ணோம்னா வில் கெட் என்ஏவியிலேருந்து வி ஆர் கோயிங் டு ரெடியூஸ் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அதுக்கப்புறமா வந்து கரண்ட் இயரோடைய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? கரண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு 6 monthsக்கு வந்து லெட் அவுட்டாக இருந்துச்சு இல்லையா? 6 monthsோட இது 120 into 6/12 பண்ணோம்னா வில் கெட் 60,000. சரியா? தென் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வி கேல்குலேட்டட் 120 into 10 into 9/12. ஸோ தட் வுட் கவுண்ட் to 90,000 in 5 equal installments, 9,000. ஓகே, நம்ம 14 months எடுத்திருந்தோம். Okay, fine. Question number 2. You are required to compute income from house property for the assessment year 24-23 of Mr. Rajini from her house property at Panchkulla
Haryana. The municipal value of the property is 7,50,000 F. Okay. Municipal value 7,50,000 fair rental value. Municipal value of fair rental value whichever is higher now 7.5 எடுப்போம். Standard rent 7.2 or 7.5 whichever is lower now 7.2 எடுப்போம். So 7.2 would be expected rent. Then the property was let out for 80,000 per month for the period April to November 23. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 8 மந்த்ஸுக்கு வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கு. ஸோ எவ்வளோ 80,000 இன்ட்டு 8 months, that could be 6,40,000. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் வந்து 6,40,000. ஸோ ஆக்சுவல் ஆர் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் whichever is leastன்னு பார்த்தோம்னா 6,40,000. இந்த 6,40,000ல் she paid okay, could not realize from tenant. என்னது அக்டோபர் நவம்பர் வந்து couldn't be occupied. ஸோ இந்த 8 monthsலேயுமே 2 months ரெண்ட் வந்து இட் வாஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 6 monthsோட ரெண்ட் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, which is 4,80,000. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் will be 4,80,000 and it is due to vacancy இல்லையா. okay. Now tenancy was bona fide, but defaulting tenant was in occupation of another property and paying rent regularly. 12% municipal taxes pay பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 டியூரிங் த இயர் வந்து இன்கர் ஆகிருக்கு ஃபார் த borrowed ரிப்பேர்ஸ். ஓகே, ரிப்பேர்ஸ்க்குன்னா செல்ஃப் ஆக்கியபைட்னா 30,000 வரைக்கும் தான் இருக்கும். இதுவே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா அன்லிமிட்டட் இல்லையா. ஃபைன். ஸோ இங்கேயுமே வந்து பார்ப்போம். ஸோ 7,20,000 or 6,40,000 whichever is leastன்னு எடுப்போம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரிசீவ்டு எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து 7,20,000 கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தில் எது ஹையர் அப்படின்னு பார்த்தோம்னா 7,20,000 would be higher. ஸோ தட் would become our GAV. அதுக்கப்புறம் முனிசிபல் டேக்ஸஸ் அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோமா. ஸோ 12% of 7,50,000 would be 90,000. தென் நெட் ஏன்னா நமக்கு வந்து முனிசிபல் டேக்ஸஸ் ஃபுல் வேல்யூக்கு வந்து நம்ம எடுப்போம். தென் நெட் ஆனுவல் வேல்யூ would be டிடக்ஷன், கிராஸ் டிடக்ஷன்லேருந்து 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ஃபுல்லி அலவுட், ஏன்னா இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இல்லையா. 30,000 லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள், 2 lakh லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ என்டையர் லிமிட் போட்டாச்சு. ஸோ நெட் ஃபிகர் would come out to be 3,91,000. ஸோ திஸ் வாஸ் question number 2. Okay, question 3. Mr. Sailesh constructed a house in the previous year 17-18 with 3 independent units. During the previous year 23-24, unit 1 50% of the area is let out. So 50% area let out பண்ணுறாங்க யூனிட் 1ல. ஸோ மந்த்லி ரெண்ட் ஆஃப் 20,000க்கு வந்து they are letting out. Then the rent of January could not be collected from tenant and notice to vacate was given. Okay, notice கொடுத்துட்டாங்க. No other property Sailesh is occupied by the tenant. Okay, unit 1 remaining okay, இங்கே விட்டு இது இருக்கா. ஓகே, யூனிட் 1 ரிமைன்ஸ் வேக்கண்ட் ஃப்ரம் ஃபெப்ரவரி டு மார்ச். ஓகே, ஃபெப்ரவரி டு மார்ச் 2 மாதம் வந்து வெக்கேட்டாக இருந்திருக்கு. ஓகே, இங்கேயும் சேம் கேஸ் தான்ப்பா. பார்ட் ஆஃப் த இயர் வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு, பார்ட் ஆஃப் த இயர் வந்து செல்ஃப் ஆக்கியபைடாக இருந்திருக்கு. என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஆக்சுவல் ரெண்ட்டு வித்தவுட் வேகன்சினா எவ்வளோன்னு பண்ணுவோம், அப்புறம் வித் வேகன்சி எவ்வளோன்னு பார்ப்போம். ரெண்டுத்தில் எது ஹையர்னு பார்ப்போம். வேகன்சியால் அந்த லெஸர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டான்னு பார்ப்போம். ஒரு வேளை எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட ஆக்சுவல் ரெண்ட் லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் would be GAV. GAVலேருந்து நம்ம முனிசிபல் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அவனே கொடுத்துட்டான். ஸோ அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வில் கெட் த ஃபிகர் இல்லையா. ஸோ எஸ், சேம் கேல்குலேஷன் தான். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் 1,90,000. ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ, பட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் வந்து இவ்வளோ. ஒரு வேளை செல்ஃப் ஆக்கியபைட் இல்லை அப்படின்னான்ற மாதிரி மட்டும் நேராக இங்கே ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டில் வெறும் ஆக்கியபைட் பீரியடுக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. தென் அது மூலமாக வில் கெட் GAV ஆஃப் 1,80,000. அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இது வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 யூனிட்டில் 3rd யூனிட் இஸ் ஃபுல்லி செல்ஃப் ஆக்கியபைட் இல்லையா, அதுக்கு GAV வரைக்கும் நில்லாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அப் டு 2 lakh வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் அது வந்து இங்கே நாட் அலவுட் as he is opting for
115 BAC. அதனால் இங்கே வந்து அந்த ப்ரிவிலேஜும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எஸ்ஓபிக்கு வந்து ஓல்டு சிலபஸ் படி 2 lakh லிமிட்டு 30,000 லிமிட் இருக்குது. பட் நியூ சிலபஸ் படி நோ டிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே வந்து டிடக்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து லாஸ்ட் யூனிட் வந்து பிஜிபிபியும் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் பிஜிபிபி வந்து 2,40,000 வித்தவுட் டெபிட்டிங் த ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ஓகே, ஹவுஸ் ரெண்ட் எல்லாம் டெபிட் பண்ணல. நோஷனல் வேல்யூ மாதிரி இருக்கும் இல்லையா, ஏன்னா அவங்களுடைய செல்ஃப் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டி தான். அதில் ஹவுஸ் ரெண்ட் வந்து டிடக்ட் பண்ணலை. ஸோ 25% ஏரியாவுக்கு முனிசிபல் டேக்ஸஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி we are going to pay it. ஓகேவா? So if you are going to reduce all these things, we'll get the total income that is taxable by this person. சரியா? ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். வருண் is a resident but not ordinarily resident. Okay, he is a resident but not ordinary resident அப்படின்னா received and accrued in India அது எல்லாமே வந்து இங்கே taxable இருக்கும். கரெக்டாக? Now he furnished the following information. He owns 2 house properties. அதில் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இன்னொன்று வந்து டெல்லியில் இருக்குது. ஓகே, ஆஸ்திரேலியாவில் இருக்க ஹவுஸ் வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காங்க 3,000 per month. entire rent is received in India. Obviously it is taxable, so convert பண்ணணும். ஓகேவா? Then he paid property tax அங்கே 1,000 rupees. அப்போ 2,000 வந்து he will be his income. ஏன்னா டிடக்டபிள் தான் அது. சீவேஜ் டேக்ஸுமே கட்டியிருக்காங்க. ஸோ இதில் இடத்த மைனஸ் பண்ணணும்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு 55ல் கன்வெர்ட் பண்ணி INRல கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணால் வில் கெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய இன்கம். தென் டெல்லி ஹவுஸ் செல்ஃப் ஆக்கியபைடு மொத்தமாகவே ஹிஸ் லோன் டேக்கின் வாஸ் 20 lakh டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ் ஆன் 1st June 2029 at 12%. 20 lakhல வந்து 12% வந்து ஹீஸ் about to pay interestனா 2,40,000. அப்போது he occupied the house on 1st June 2022. Okay. So the entire loan outstanding was outstanding. So repayment பண்ணல ஒரு வாட்டி கூட. Property tax rate respect of the second house was 2,500. Okay. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஹவுஸுக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம 1,500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 3,000 into 55 பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து வில் கெட் த அமௌண்ட். அதுலேருந்து இந்த 2 டேக்ஸஸுமே மைனஸ் பண்ணுறாங்க 1,500 into 55. ஓகேவா? ஸோ அது பண்ணால் வில் கெட் திஸ் ஆஸ் NAV. அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%, இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowed கேபிட்டல் இவ்வளோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த நெட் ஆனுவல் வேல்யூ, சாரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். தென் செல்ஃப் ஆக்கியபைடுக்கு ஃபுல்லாகவே நெல் வரும். 2 lakh வரைக்கும் we can claim. ஸோ 2 lakh வரைக்கும் போட்டாச்சு. ஸோ டோட்டலி வந்து we're getting 1328 minus 2 lakh. இந்த லாஸஸை செட் ஆஃப் பண்ணோம்னா டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி would be 11,28,000. சரியா? ஓகே. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கேல்குலேஷன் இங்கே தனியாக காமிச்சிருக்காங்க மந்த்ஸ் வைஸு. 34 monthsக்கு இட் வாஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 34 months into 34/12 கன்வெர்ட் பண்ணி we are going to get it. ஸோ 5 equal இன்ஸ்டால்மெண்ட்ஸில் டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷின். Ranjan owns Ranjan owns a shop for construction got completed on August 2022. He took a loan of 22 lakh from Bank of Baroda on 1/8 வந்து he's getting the loan 1/8/21 and paid interest of 9% per annum during the financial year 2024. ஓகே. சம்வாட் மேலே பார்த்தா சேம் கொஷின் டைப் தான், இல்லை வெறும்னே ஒரே ஒரு மேட்ரு மட்டும்தான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேக் திஸ் கொஷின் ஆஸ் அன் அசைன்மெண்ட் கொஷின். கொஷின் நம்பர் 5 ஐ வாண்ட் யூ கைஸ் டு சால்வ் இட். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான், நான் முன்னாடி சால்வ் பண்ண சேம் டைப் தான். ஸோ இட் ஒன்ட் பி வெரி மச் டிஃபிகல்ட். ஸோ இது வந்து SOP அண்ட் LOP கலந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் யூ கைஸ் டு சால்வ் திஸ் கொஷின் ஆஸ் வெல். கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 6 would be your assignments. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கொஷினா, அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. யூ கேன் சால்வ் தட். ஓகே. Pihu has 3 houses. All of the 3 houses are self-occupied. ஸோ இது வந்து டேக்ஸ் பிளானிங் கொஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 ஹவுஸ் வந்து செல்ஃப் ஆக்கியபைட். நம்ம என்ன பார்த்துருக்கோம், more than 2 houses self occupied na first 2 houses would be first 2 illa 2 of the house property would be SOP and 1 of the house property would be LOP இல்லையா? ஸோ இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எந்த ஆப்ஷனில் இருக்கிறதுலே லாஸ் அதிகமாக வருதோ
அப்படி இல்லைனா எதில் இருக்கிறதுலே ப்ராஃபிட் கம்மியாக வருதோ அந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பக்கா டேக்ஸ் பிளானிங் கொஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு பார்த்தோம்னா முனிசிபல் வேல்யூ ஆஃப் ஃபேர் ரெண்டல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர்னா முனிசிபல் வேல்யூ ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விச் எவர் இஸ் லோவர்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸோ 1 lakh would be expected rent. அடுத்தது முனிசிபல் மூணுமே செல்ஃப் ஆக்கியபைடு இல்லையா, ஸோ 1 lakh would be expected rent. ஓகே, இங்கே வந்தோம்னா 120 lakh or 1,85,000 which ever is higher na 1,85,000, அதில் எது லோவர்னா 1,85,000 this would be expected rent. இதில் வந்து 120 or 140 which ever is lower na 120, higher na 145, அதில் lower na 130. ஸோ expected rent வந்து 1 lakh 1,85,000 1,30,000 இருக்கா. now இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எதுவும் கொடுக்க முடியாது, நம்ம வெறும்னு இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இங்கே 75,000 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா. ஃபைன். ஸோ இது நம்ம வந்து நெட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எதில் இருக்கிறதுல லீஸ்ட்டாக வருதோ தட் வுட் பி இது. ஓகேவா. ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட்லேருந்து முனிசிபல் டேக்ஸஸ் வரை வில் ஹவ் டு கன்சிடர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து தே கெட்டிங் திஸ் மச், செகண்ட் ஆப்ஷனுக்கு ரெண்டுத்தையும் லெட் அவுட்டாக இல்லை டீம் டு பி லெட் அவுட்டாக வந்து செகண்டை வச்சுருக்காங்க. ஃபைன். இது கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், இவங்க டீட்டெயில்டாக போடலை. ஐ வாண்ட் யூ கைஸ் டு சால்வ் டீட்டெயிலி. ஓகேவா. ஸோ மொத்தமாக 3 கொஷின் அசைன்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா. இதில் எதில் ப்ராஃபிட் இருக்கிறதுலே கம்மி வருது இல்லை லாஸ் இருக்கிறதுலே ஜாஸ்தி வருது தட் ஆப்ஷன் ஷுட் பி செலக்டட். சரியா. ஸோ இங்கே நெட் ஆஃப் காமிச்சிருக்காங்க பாருங்கள். 1 lakh 1,85,000 1,30,000 எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆஸ் வி டெட். ஓகேவா. முனிசிபல் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுறாங்க அதிலேருந்து. ஸோ வி கெட் என்ஏவியிலேருந்து 30% டிடக்ஷன் எடுக்கிறாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் மைனஸ் பண்ணால் இருக்கிறதுலே கம்மி ப்ராஃபிட் எது, இருக்கிறதுலே கம்மி ப்ராஃபிட் வந்து இது. ஸோ திஸ் would be taken as LOP. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி. ஃபைன். கொஷின் நம்பர் 8. இதுவும் சம்வாட் சேம் தான்ப்பா. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அவுட் சைட் இந்தியாவில் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ திஸ் கொஷின் யூ கேன் ட்ரை. கொஷின் நம்பர் 8 இஸ் வெரி மச் சிமிலர். இது போர்ஷன் லெட் அவுட், போர்ஷன் ஆக்கியபைட், செல்ஃப் ஆக்கியபைட். ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவோம், போர்ஷன் செல்ஃப் ஆக்கியபைட்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் வந்து வித்தவுட் வேகன்சி எவ்வளோன்னு பார்ப்போம், வித் வேகன்சி எவ்வளோன்னு பார்ப்போம். வித் வேகன்சி வந்து if it அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அண்ட் ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஒரு ஹையர் ஆர் லெஸராக இருக்குன்னா, இஃப் இட் இஸ் டியூ டு வேகன்சின்னு அப்படின்னா ஜிஏவி எக்ஸ்பெக்டட் ரெண்டோட ஆக்சுவல் ரெண்ட் கம்மியாக இருந்தால் ஆக்சுவல் ரெண்ட்டே எடுத்துப்போம், அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சுவல் ரெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ ஒரு வேளை வேகன்சியாக இருந்துச்சு அப்படின்னா. ஃபைன். தென் மிஸ்டர் சுரேஷ் கன்ஸ்ட்ரக்டட் அ பிக் ஹவுஸ் with 3 independent units. அகேன் இது வந்து யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் எவ்வளோ, இது எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டட் கொஷின் மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் சேம் ஃபிகர்ஸ் தான். வேறு ஏதாச்சும். Madhav, a finance manager in Star Private Limited, he got a salary of 30,000 per month. He owns 2 houses, one of which is let out by his employer, which is in turn provided to him for rent. Okay, rent free RFA-வா கொடுக்குறாங்க. அது ஓகேவா. ஃபைன். டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ரெண்ட்டு இவ்வளோ. இப்போ 90 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லெட் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரொவிஷன் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் மாதவ் இஸ் அ ஃபினான்ஸ் மேனேஜர் இன் ஸ்டார் ப்ரைவேட் லிமிடெட். ஹீ காட் அ salary of 30,000 per month. He owns 2 houses, one of which has been let out to his employer. ஸோ 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒன்று எஸ்ஓபியாக இருக்குது. இருங்க, 2 houses, one of which has been let out. ஸோ இன்னொன்று வந்து எல்ஓபியாக இருக்குது. அவங்களுடைய எம்ப்ளாயருக்கு வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆள். ஓகே. One of them has been let to the employer and which in turn provide to him the rent free accommodation, which is in turn okay. என்னன்னா இங்கே வந்து ஆர்எஃப்ஏவாக கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இதை வந்து காமிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ஆர் ஃபர்னிஷ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ, ஃபேர் ரெண்ட் எவ்வளோ, முனிசிபல் வேல்யூ எவ்வளோ, இது டேக்ஸு, ரிப்பேர்ஸு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் பில்டிங்கு, கிரவுண்ட் ரெண்ட்டு, நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன், let out property, let out to Star Private Limited, let out to பூஜா. ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை இவங்க வந்து லெட் அவுட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து திரும்பியும் ஆர்எஃப்ஏவாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சரியா. ஸோ இது வந்து ஹோல்லி வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிப்பா. சரியா. Now 17,000 were paid as interest taken on mortgage
ஃபார் ஹவுஸ் 1. ஓகே. ஹவுஸ் 2க்கு வந்து during the year mother purchased rural agricultural land 2,50,000, stamp duty value 3 lakh. Determine the income tax computable. Okay. ஓகே, இங்கே ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் பே எவ்வளோன்னு 30,000 per month சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 பண்ணியாச்சு. ஸோ ஆர்எஃப்ஏக்கு வந்து 10% ஆஃப் சேலரி lower of 65,000 or 36,000, 10% being ஓகே. ஆர்எஃப்ஏக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து 10% ஏன் எடுத்திருக்காங்கன்னா அந்த பாப்புலேஷன் 2011 பாப்புலேஷன் கன்சிடர் பண்ணி. ஓகேவா? ஓகே. லோவர் லீஸ் ரெண்ட் பெய்ட் ஆர் பேயபிள் பை த எம்ப்ளாயர் ஆர் 10%. இந்த இடத்துல அமெண்ட்மெண்ட்னால 10%. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக 65 கட்டியிருந்தாங்க. பட் 10% ஆஃப் சேலரி will be 36,000 whichever is least நம்ம அதை எடுத்துப்போம். சரியா? ஸோ அதனால தான் இது வெளியே வந்திருக்கு. அதோட கிராஸ் சேலரி கிடச்சிருச்சு. ஏன்னா இது ஆர்எஃப்ஏ கேல்குலேஷன். இப்போ ஆர்எஃப்ஏக்கு என்ன பார்த்தோம்? பாப்புலேஷன் படி 7.5%, 10% அந்த கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இன்கேஸ் இட் இஸ் பீங் ஹையர்டு அப்படின்னா வந்து ஹையர் சார்ஜஸ் பே பண்ணுறாங்கன்னா ஹையர் சார்ஜஸ் ஆர் 10% அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணாங்க? இவ்வளோ 10%. அதனால் இது அவுட்டர் காலம் வந்துருச்சு. இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஆக்சுவல் சேலரியில் வந்து 50,000 ஆக்சுவலாக ஃப்ளாட் ரேட்டு. ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ, இதில் வந்து 50,000 வந்து ஃப்ளாட் ரேட் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் திஸ் ஃபிகர். ஸோ திஸ் வாஸ் சேலரி எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லை. கம்மிங் டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 2 ஹவுசஸ் இருக்குது. ஹவுஸ் 1, ஹவுஸ் 2. ஹவுஸ் 1 வந்து எம்ப்ளாயருக்கு லெட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஹவுஸ் 2 வந்து அவுட்டர் பர்சனுக்கு வந்து லெட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எந்த டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. ஃபேர் ரெண்டல் வேல்யூ முனிசிபல் வேல்யூ whichever is higher compared to ஸ்டாண்டர்ட் ரெண்ட் whichever is lower எடுக்கிறோம். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து ஆக்சுவல் ரெண்ட்டை கூட கம்பேர் பண்ணும்போது இது ஹையராக இருக்கும். தட் வில் பி டேக்கன் இல்லையா? 75,000, 2,85,000 has been taken. ஸோ திஸ் பிகம்ஸ் ஜிஏவி. ஜிஏவிலேருந்து முனிசிபல் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே அலௌட் இல்லை. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே நிறைய இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. முனிசிபல் டேக்ஸஸ்க்கு அப்புறமா ரிப்பேர்ஸு, இன்ட்ரெஸ்ட், கிரவுண்ட் ரெண்ட்டு இதெல்லாம் வந்து அலௌட் இல்லை. வெறும் 2 விஷயம் தான் 24 அலௌட். என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன், பாரோட் கேபிட்டலில் ரிப்பேர்ஸு, அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். அதுலேயுமே வந்து செல்ஃப் ஆக்கியபைடாக இருந்தால் 2,30,000 லிமிட் இருக்குது. லெட் அவுட்டாக இருந்தால் நோ லிமிட்ஸ். ஓகேவா? ஓகே. அதர் சோர்சஸில் பர்ச்சேஸ் ஆஃப் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஃபார் கன்சிடரேஷன் லெஸ் தேன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ taxable under since rural agricultural land is not a capital asset, it is not taxable. Okay, fine. Total income இவ்வளோ ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மை காட், என்ன பண்ணிட்டேன்? ஓகே. 12th question. Mr. Akash owns a residential house property whose municipal value, fair rental value or okay, இது ரெண்டுத்தில் எது ஹையர், இது லோவர், இது ஓகே. The house property has 2 independent units. Again units தான் 25% floor area. ஓகே, 25% வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து 75% யூனிட் 2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மொத்த ஹவுஸ் 100%னா அது வந்து 3 யூனிட்ஸ் தான் பிரிச்சிருக்காங்கப்பா. 3 யூனிட்ஸா? சாரி, 2 இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒன்று 75% எடுக்கணும், இன்னொன்று வந்து 25% எடுக்கணும். ஒன்றும் இல்லை, சேம் கொஷின் தான். 25,000 75% நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி ரெண்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8,500 ரிசீவ் ஆகிருக்கு ஃபார் யூனிட் 2. ஓகேவா? நான் முனிசிபல் டேக்ஸஸ் அதில் மைனஸ் பண்ணணும்னா வில் கெட் ஜிஏவிலேருந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் மைனஸ் பண்ணிவிட்டு வில் ஹேவ் டு ரெடியூஸ் அதர் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் இருக்க மாதிரி இல்லை. லைட்ஸ் இதெல்லாம் தேவையில்லாதது. ரிப்பேர்ஸ் ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 36,000 considerable. Mr. Akash has taken loan for 5 lakh in July 16 for construction of the above house property. Construction was completed on 2019. He paid an interest of 12% per annum every month after such. Okay, no repayment has been made so far. அவரோட ப்ரொஃபஷனல் இன்கம் அப்படின்னா இங்கேயும் டோட்டல் இன்கம் தான். பிஜிபிபி கால்குலேட் பண்ணணும். அப்புறமா வந்து இது கால்குலேட் பண்ணோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்சிடென்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் வந்து 8,000. ஃபைன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். இது போக நான் உங்களுக்கு ஒரு 4 to 5 questions உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வரைக்கும் பாருங்கள். 4 questions கிட்ட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மிச்சம் ஐ ஹவ் சால்வ்ட். ஸோ இது போக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் லெட் மீ நோ. பட் எனிவே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் வெரி மச் காம்ப்ளெக்ஸ்.
ஐ ரியலி ஹோப் யூ டோன்ட் ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி இன் இட். பட் ஸ்டில் இஃப் யூ ஃபீல் லைக் இல்லை ஏதாச்சும் எனக்கு புரியலன்னா கேன் எனிவே அப்ரோச் மீ.